ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு 1 வயசுலேருந்து 1.5 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி முறையில் வந்துட்டு நாம் சாப்பாடு ஊட்டணுங்கிறது வந்துட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக சொல்லான் இருக்கேன். சரி, நாம் வீடியோக்குள்ளே வந்துடலாம். சரிங்களா? அதாவது குழந்தைக்கு வந்துட்டு பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் நாம் வந்து சாப்பாட்டில் வந்துட்டு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கணும். அதாவது மெயினாக குழந்தைக்கு முதல்ல தாய்ப்பாலை நிறுத்தினதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அடுத்த உணவுன்னு பார்த்தா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்தில் சத்து மாவு கொடுப்பாங்கள, அந்த சத்து மாவை வாங்கி அதை வந்துட்டு கூழ் மாதிரி தண்ணி ஊற்றி அதை நல்லா கலக்கி விட்டு தண்ணி மாதிரி கலக்கி விட்டுட்டு அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுட்டு அதை வந்து அப்படியே கிண்டிகிட்டு இருக்கணும். கிண்டினீங்கன்னா அப்படியே களி மாதிரி ஆயிடும். களி மாதிரி ஆனதுக்கப்புறம் அதை வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டணும். அதாவது முதல்ல குழந்தைக்கு வந்து நாம் வந்து தாய்ப்பால் நிறுத்தினதுக்கப்புறம் ஊட்டக்கூடிய உணவுன்னு பார்த்தா இந்த சத்து மாவு தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஊட்டுறப்ப குழந்தைங்க வந்து மோஷன் போவாங்க. அது ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு சத்து மாவு சாப்பிட்றப்ப ஒரு வாட்டி போகிறது வந்துட்டு ஒரு 2-3 வாட்டி போவாங்க. அதை வந்துட்டு தாய்மார்கள் யாரும் எனக்கு இந்த குழந்தைக்கு வந்து இந்த சத்து மாவு சேரல, இவனுக்கு இந்த மாவு கொடுத்தா வயிற்றால போகுது அப்படின்னு தாய்மார்கள் யாரும் பயப்படக்கூடாது. சரிங்களா? நாமளே இப்போ பெரியவங்க வந்துட்டு சாப்பிடாத பொருளை நாம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது. அந்த சாப்பிடாத பொருளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம உடம்புக்கும் ஒத்துக்கும். அது மாதிரி தான் இந்த இணை உணவுன்னு சொன்ன சத்து மாவு. சரிங்களா? ஃபஸ்ட்டு கொடுக்குறப்ப ஒரு டைமுக்கு 2-3 வாட்டி மோஷன் போவாங்க. அதையே தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு குழந்தைக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அது சேர்ந்துக்கும். அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, செர்லாக்குன்னு சொல்லிட்டு, அதாவது அதில் வந்துட்டு மாதத்தை போட்டுருவாங்க. செர்லாக் டப்பாவில் என்ன பண்ணுவாங்க, மாதத்தை போட்டுருவாங்க. மாதத்தை போட்டோன்னா சரி இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசு, இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசு வரைக்கும் இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. போட்டு விற்பனைக்கு அந்த செர்லாக் பவுடரை இறக்கிடுவாங்க. தயவு செஞ்சு பெண்கள் வந்து குழந்தைங்களுக்கு செர்லாக் வந்து ஊட்டாதீங்க. சரிங்களா? செர்லாக்கில் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாவே பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்துட்டு தாய்ப்பால் தான் கொடுக்கணும். மற்ற மாதிரி உணவு வந்து எதுவுமே இடையில நீங்கள் கொடுக்கக்கூடாது. இதை முதல்ல தாய்மார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த செர்லாக்குன்னு சொல்லிட்டு செர்லாக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இது தவறு. சரிங்களா? உங்கள் குழந்தை வந்துட்டு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த அங்கன்வாடி மையத்தில் 1 பைசா செலவு இல்லாமல் இலவசமாக அரசு வந்து உங்கள் குழந்தைக்கு இந்த சத்து மாவு கொடுக்குறாங்க. இப்போ கடையில் வந்துட்டு பாக்கெட்டு வந்துட்டு ஒரு 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ எவ்வளோ, 400 ரூபா 450 ரூபா சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ மாவு வாங்கி நீங்கள் குழந்தைக்கு செர்லாக்குன்னு பருக்குறீங்க. இந்த செர்லாக்கில் இருக்கக்கூடிய பொருள் தான் சத்து மாவில் இருக்குது. செர்லாக்கில் என்ன இருக்குது, இந்த அரிசி மாவு கோதுமை மாவு இதை வந்துட்டு பவுடர் பண்ணி அதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து செர்லாக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே தான் இப்போ வந்துட்டு உங்கள் குழந்தைகள் அங்கன்வாடியில் அதாவது பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவுலையும் செர்லாக்கில் இருக்கிறத விட பல மடங்கு கம்பு, சோளம், அடுத்தது கேழ்வரகு, ராகி, பொட்டுக்கடலை, அடுத்தது பனவெல்லம் இதெல்லாம் கலந்து
உங்கள் குழந்தைக்கு சத்து வேணுங்கிறதுக்காக வந்துட்டு கொடுக்குறாங்க. அதனால் தயவு செஞ்சு பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் பெண்கள் வந்துட்டு தாய்மார்கள் வந்துட்டு தாய்ப்பால் தான் கொடுக்கணும். சரிங்களா? 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த சொன்ன சத்து மாவு கஞ்சி ஒரு நேரம் சத்து மாவு கஞ்சி கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பருப்பு சாதத்தை நல்லா குழைய வச்சு சாதமும் வீட்டில் இப்போ பருப்பு வந்துட்டு வேக வைப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும், பருப்பு வேக வச்ச நல்லா நைஸாக எப்படியும் சாம்பாருக்கு நல்லா குழைய வச்சு தான் பருப்பு வேக வைப்பீங்க. அந்த பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சாப்பாடு கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணணும், லைட்டாக மிக்சியில் போட்டு பருப்பையும் இந்த சாப்பாட்டையும் மிக்சியில் போட்டு நைஸாக அடித்து உப்பு போட்டு குழந்தைக்கு பருக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு இன்னொன்று, இதே சாப்பாட்டில் வந்துட்டு இந்த கேரட்டு, அடுத்தது உருளைக்கிழங்கு, அடுத்தது இந்த பீட்ரூட்டை பொடிசா இல்லைன்னா பீட்ரூட்டை சொரிஞ்சு போட்டு சாப்பாட்டை என்ன பண்ணுறீங்க, சாப்பாடு கொஞ்சம் எடுத்துங்க. சாப்பாட்டை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் சொன்ன இந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டை நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு விட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? இது வந்து 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் இது கொடுக்கலாம். சரிங்களா? 1 வயசு தாண்டிருச்சா, 1 வயசுலேருந்து 1.5 வயசு தாண்டிருச்சா, 1 வயசு ஆயிடுச்சுனாவே அடுத்து வந்து என்ன பண்ணணும், அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாட்டில் முட்டை சேர்த்துக்கணும். இதை முதல்ல பெண்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முட்டை நீங்கள் வீட்டில் வாங்கி கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் கடையில் போயிட்டு காசு செலவு பண்ணி நீங்கள் வந்து முட்டை வாங்கி கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ கவர்மெண்ட்டே வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைகள் மையத்தில் 1 வயசு ஆச்சுன்னா 1 வயசுலேருந்து 2 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 3 முட்டை கொடுக்குறாங்க. அந்த 3 முட்டையை வாங்கிட்டு வந்து நீங்கள் வாரத்துக்கு 3 நாள், திங்கக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை கொடுக்க முடியலையா, அடுத்து வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு முட்டை கொடுக்குறப்ப முட்டையை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும், முட்டையை நல்லா நைஸாக மசிச்சுக்கணும். இல்லையா அந்த முட்டையை என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடித்து குழந்தைக்கு வந்து மஞ்சக்கருவியும் வெள்ளைக்கருவியும் கலந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் குழந்த மஞ்சக்கருவோட டேஸ்ட்டும் வெள்ளைக்கருவோட டேஸ்ட்டும் பிடிச்சி உங்கள் குழந்த முட்டை சாப்பிட ஆரம்பிக்கும். முதல்ல முட்டை வந்து குழந்தைக்கு வந்து பருக்குனீங்கன்னா இந்த மாதிரி தான் பருக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு முட்டையை வந்துட்டு புட்டு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து சரியான முறையில் வந்து மென்று சாப்பிடாது. உடனே முட்டை சாப்பிட்டோன்னா என்ன பண்ணும், வயிற்றுல போயிட்டு ஜீரணமாகாமல் இருந்துட்டு அப்படியே அடுத்து என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு வந்து வயிற்றால போக ஆரம்பிக்கும். உடனே சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு முட்டை ஊட்ட சொன்னாங்க, முட்டை ஊட்டினே வயிற்றால போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஊட்டுறப்ப நான் சொன்ன மாதிரி இந்த முட்டையை வந்து நல்லா மசிச்சு ஊட்டணும். ஊட்டினதுக்கப்புறம் இந்த முட்டை வந்து சேர்ந்துக்கும். உடம்புல சேர்ந்துக்கிச்சுன்னா என்ன பண்ணோம், அடுத்து நீங்கள் குழந்தை கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக பீஸாக கொடுத்தீங்கன்னா அது மென்று சாப்பிட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நிறைய பேர் குழந்தைக்கு முட்டை கொடுத்தா முட்டை சேர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு முட்டையை வந்து தவிர்த்துறாங்க. இல்லையா, வெள்ளைக்கருவை மட்டும் கொடுத்துட்டு மஞ்சள் கருவை ஒதுக்கிடுறாங்க. குழந்தைக்கு வந்து சரியான முறையில் வளர்ச்சி வேணும்னா மஞ்சக்கருவு வெள்ளைக்கருவு ரெண்டும் கொடுக்கணும். கொடுத்தாதான் உங்கள் குழந்தையோட வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்கும். வாரத்துக்கு 3 நாள் கண்டிப்பாக முட்டை கொடுக்கணும். நீங்கள் காசு செலவு பண்ணணுங்கிறதே இல்லை. தமிழ்நாடு அரசு உங்கள் குழந்தைக்கு இலவசமாக 1 வயசுலேருந்து 2 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு இலவசமாகவே முட்டை கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த முட்டையை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு முதல்ல குழந்தை ஊட்டக்கூடிய குழந்தைங்களுக்கு தாய்மார்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஊட்டினீங்கன்னா அப்போ வந்து உங்கள் குழந்தை வந்து ஒரு முட்டையை முழுமையாக சாப்பிட பழகிக்கும். சரிங்களா? நீங்கள் அதை விட்டுட்டு மஞ்சக்கருவை எடுத்துட்டு வெள்ளைக்கருவை மட்டும் இது பண்ணிங்கன்னா நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணோம், அந்த குழந்தை முட்டை சாப்பிட்றப்ப என்ன பண்ணோம், அந்த வெள்ளைக்கருவை மட்டும் சாப்பிடும், மஞ்சக்கருவை ஒதுக்கிடும். அதனால் ஆரம்பத்தில் இருந்தே மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டையும் குழந்தைக்கு வந்து கலந்து விட்டு குழந்தைக்கு பருக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணோம், சாப்பாடு நான் சொன்ன மாதிரி 1 வயசுலேருந்து 1.5 வயசு வரைக்கும் இந்த மாதிரி மசிச்சு விட்டு
கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அடுத்து 1.5 வயசுக்கு வந்து 1.5 வயசு ஆனதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து சாப்பாட்டில் கீரை சேர்த்துக்கணும். இதை தெரிஞ்சுக்கோங்க. கீரை, அதாவது சாப்பாடு வீட்டில் வடித்து வச்சுருப்பீங்க, கீரை இருக்குல்ல, கீரை, அரைக்கீரை இல்லை சிறுகீரை, ஏதோ உங்கள் கையில் கிடைக்கிற கீரையை என்ன பண்ணணும், கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாப்பாட்டோட போட்டு அதை செத்த வேக விட்டு மசிச்சு விட்டு கீரையும் கொடுக்கணும். சரிங்களா? அதனால் எந்த ஒரு சாப்பாட்டையும் குழந்தைங்களுக்கு வந்து ஒதுக்கக்கூடாது. எல்லாமே சின்ன வயசுலேருந்து காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுத்து பழக்குனீங்கன்னா தான் அது பெருசாச்சுன்னா எந்த ஒரு காயையும் ஒதுக்காது, எந்த ஒரு கீரையும் ஒதுக்காது. நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து எதை ஒதுக்குறீங்களோ அதை வந்து பெருசானதுக்கப்புறம் அதை ஒதுக்கிட்டு மற்ற மாதிரி இதுதான் சாப்பிடுவாங்க. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். என்னோடய வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்துட்டு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.